ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து நகை வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும். ஆனால் கையில் பணமே இருக்காது. அப்படி இருக்கிறவங்க எந்த மாதிரி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, கையில் பணம் இல்லை அப்படிங்கிறவங்க அடகு வச்சு நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வாங்குறது நமக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் நகையை வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பணம் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுறோம், அப்பப்போ கொஞ்சம் வாங்கி சேவ் பண்ணுறோம். இப்போ எங்கள் கையில் பணமே இல்லையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அடகு வச்சு தங்க நகையை வாங்கலாம். இந்த மாதிரி அடகு வச்சு நகை வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து லாபம் இருக்கா நஷ்டமாகுமா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களோட எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா அது லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நகையை வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நகை வந்து கொஞ்சம் கூடுதலாக சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நகையை வந்து அடகு வைக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சீட்டு போட்டு நான் வந்து சேமித்த நகைகள். இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும், எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து 1.5 கிராம், இது ஒரே 1 கிராம், இதுவும் 1.5 கிராம், இது வந்துங்கன்னா சில்வர், இது வந்து 1 கிராம், இது வந்து 1/4 பவுன் 2 கிராம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 1/2 கிராம். இது வந்து என்னோட பையனோடது, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1/2 கிராம். இது வந்து என் பொண்ணோடது, அவங்களுக்கு வந்து 1 இயராக இருக்கும்போது வாங்கினது. இப்போ வந்து போதுமானதாக இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 1/2 கிராம். இந்த மாதிரி நகைகள் வந்து நம்ம வந்து கையில் வந்து வச்சுருப்போம். இப்போ இத்தனை நகைகள் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சேர்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பவுன் வரும். இந்த நகையை வந்து நம்ம வந்து டெய்லி போட்டுக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா, நான் வந்து போட்டுக்கிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் 1 போடுவோம், இல்லைனா 2 தான் போடுவோம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் சும்மா வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த நகைகளை கொண்டு போய் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடகு வச்சு நம்ம புது நகை வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வழின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அப்போ வந்து கூடுதலாக நம்ம வந்து தங்கம் சேமிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகை வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த நகையை யாரெல்லாம் திருப்ப முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் அதை வைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வருமானம் குறைவாக இருக்குது, ஒரு நகையை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா திருப்புறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாக தயவு செய்து நீங்கள் நகையை வந்து வைக்காதீங்க. இந்த நகை வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸில் வந்து வட்டி வந்து ₹2 3 வரைக்கும் வந்து வாங்குறதா சொல்கிறாங்க. நான் வந்து இது வரைக்கும் ஃபினான்ஸில் வச்சது கிடையாது, அதாவது அடகு கடையில் வச்சது கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேங்க்கில் வந்து வைக்கலாம். ஏன்னா பேங்க்கில் வந்து வட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, 70 பைசாலேருந்து 90 பைசா வரைக்கும், அதாவது ₹1 தான் வந்து வட்டி வந்து வாங்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பேங்க்கில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் என்ன தோணும்னா, நகை அடகு வைக்கிறோம், நம்மளுக்கு எவ்வளோ பணம் தருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஒரு நகை இருக்குது அப்படின்னா, அந்த நகையில் வந்து 80% அவங்க கொடுப்பாங்க. 80% அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து இந்த ஜுவல்லை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எனக்கு வந்து 3 பவுன் 3 பவுன் ஜுவல். இது இந்த 3 பவுன் ஜுவல்லில் வந்து நான் வந்து இதை போய் அடகு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பவுனுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டில் ஒரு 80% அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ரேராக தான் போடுறோம், யூஸே பண்ணுறதில்ல அப்படின்னா, கண்டிப்பாக இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, புது நகைகள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ 80% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு பவுன் வந்து அப்ராக்சிமேட்டாக 60,000 இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து 48,000 தான் கிடைக்கும். இதில் வந்து அப்ரைசருக்கு வேறு மேக்கிங் சார்ஜ் சர்வீஸ் சார்ஜ் வேறு போகும். அதனால் நம்ம வந்து எப்போவுமே 80% அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பவுன் வந்து 8 கிராம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி 8 கிராமை நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 5லேருந்து 6 கிராம் கண்டிப்பாக வாங்கலாம். 5லேருந்து 6 கிராம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருங்க, 6 கிராம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3/4 பவுன். ஒரு பவுன் நம்ம வைக்கிறோம்னா 3/4 பவுன் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இதுவே வந்து நீங்கள் தங்க ஜுவல்லரியாக வாங்குறீங்கன்னா, செய்கூலி, வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காயின்ஸ் வாங்குறது பெட்டர் அப்படின்னே சொல்லலாம். அது இல்லாமல் கடனை அடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளால் ஒரு 12 மாதத்தில் அதை திருப்ப முடியுமா, அல்லது 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் எவ்வளோ நாட்குள்ளே திரும்ப முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து அசலும் வட்டியும் சேர்த்து மாதம் ஒரு ₹1000 கட்டுறது, ₹2000 கட்டுறது, இப்படி பிளான் பண்ணணும். இப்படி பிளான் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 11 மாதம் கழித்து வட்டியை மட்டும் கட்டி நம்ம வந்து மறு அடகு வைக்கிறாங்க இல்லைங்களா, அதையும் பிளான் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் நகையை அடகு வச்சு புது நகை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம்.
இந்த ஜுவல்லரியை வந்து நகையை வந்து அடகு வைக்கிறது எப்போ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு கோல்டோட ரேட்டு குறையுது அப்படிங்கிறப்ப நம்ம செய்யலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இப்போ தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 7,455 ஹையஸ்ட் ரேட்டு இதுதாங்க. இது போயிருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 7,285 இருக்குது. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த குறைவான நேரத்தில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நகை அடகு வச்சு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ரொம்பவும் ஹையாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடகு வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வட்டியை வச்சு தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். மாதம் நம்ம வந்து இஎம்ஐ கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பணத்தை வந்து தொடர்ந்து கட்டி நகையை வந்து மீட்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். ஏன்னா நகையோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடுதல் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இடையில எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மொத்தமாக கட்டி மீட்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாகிடும். அதனால் இஎம்ஐ மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு கையில் பணம் கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நீங்கள் வந்து மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ வந்து இல்லை அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நகை சீட்டு நம்ம போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இது நான் போட்டிருக்கிற நகை சீட்டு இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நகை சீட்டு போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்து பட்ஜெட்டில் மாதம் ஒதுக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம நகை சீட்டுக்கு பணம் கட்டுற மாதிரி நகை கடனுக்கும் மாதம் நம்ம வந்து பணம் கட்டி அதை வந்து திருப்பணும். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போ அடகு வைக்கிறோம், நம்ம கையில் ஒரு ₹1,00,000 பணம் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்போதைக்கு நகை கண்டிப்பாக தேவை அப்படின்னா மட்டும் நகையாக வாங்குங்க. இல்லை அப்படின்னா ஒன் டைம் டெபாசிட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டெபாசிட்ஸ் பண்ணி வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் கிடைக்கும். அப்போ கூடுதலாக நம்ம வந்து வாங்க முடியும். இப்போ நம்ம வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு லாபமாக இருக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு 12 கிராம் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கூடுதலாக ஒரு 2 கிராம் நம்ம வந்து வாங்கலாம். அதாவது 14 கிராமாக நம்ம வந்து வாங்க முடியும். இதில் வந்து அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. இது வந்து எல்லா கடைகள்லையும் இப்போ வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்துருச்சு. அதை வந்து கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். அதுலேயும் நல்ல பெனிஃபிட் இருக்குது. அல்லது நீங்கள் வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்து வெறும் 2% தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இப்போ 2% அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து மினிமமாக நம்மளுக்கு வந்து அதிகமாக பணம் செலவாகாது. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது வந்து நிறைய காயின்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் பெரிய நகைகள், அதாவது ஆரம் வாங்குறது அல்லது வளையல் வாங்குறது, இது மாதிரிலாம் வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளானை வந்து பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய நகை வாங்குறதுக்கு பண்ணலாம். இப்போ வந்து 2% வந்து வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி வந்து மட்டும் நம்ம கட்டினா நம்ம கையில் வந்து இந்த மாதிரி கோல்டு காயின் வந்துடும். இதை லாங் டேர்மாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதனால் இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லாபமாக நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து லாங் டேர்மில் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய லாபத்தை நம்மளுக்கு கொடுக்கும். நஷ்டம் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது. அதாவது இந்த வருஷம் வாங்கிட்டு 6 மாதத்தில் விற்கிறது, ஒரு வருஷத்துல அதை வந்து மாற்றணும்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து நஷ்டமாகும். லாபம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச உண்மை. அதனால் யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நகையை அடகு வச்சு புது நகை வாங்கும் பொழுது அதை திருப்புறதற்கான சான்சஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக இதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து கோல்டோட ரேட் வந்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ₹1,500 வரைக்கும் ஒரு பவுனுக்கு குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை நீங்கள் நழுவ விடாமல் கண்டிப்பாக வாங்கலாம். இல்லை எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறவங்க உங்களுடைய வருமானத்தை உயர்த்துங்க. வருமானத்தை உயர்த்திட்டு கோல் சேவ் பண்ணுங்கள், செட் பண்ணுங்கள். நான் வந்து 5 வருஷத்தில் 10 பவுன் வாங்கிடுவேன், இல்லை 5 வருஷத்தில் 5 பவுன் வாங்கிடுவேன், இல்லை ஒரு வருஷத்தில் நான் வந்து ஒரு அரை பவுனாவது வாங்கிடுவேன் இப்படின்னு சொல்லிட்டு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் எவ்வளோ தங்கம் சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது நிறைய பிளான் வந்து வச்சுருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன மாதிரியெல்லாம் கோல்டை வந்து இது வரைக்கும் சேமித்தேன், தொடர்ந்து சேமிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.